ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்படுகிறது. 1905ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றவும் பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாக்கவும் இந்திய அரசு 2015 முதல் தேசிய கைத்தறி தினத்தை அறிவித்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்ற பருத்தி கைத்தறி சேலைகளுக்கு பெயர் பெற்ற ஊராக விளங்குகிறது. இந்த சேலைகளுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. சுத்தமான பருத்தி நூலால் நெய்யப்படும் இச்சேலைகள் நீடித்த உழைப்பு, பாரம்பரிய வடிவமைப்பு மற்றும் தரத்திற்காக தனி அடையாளத்தையும் பெற்றுள்ளன. தொழில் பண்ணணுன்னு வர்றவங்களுக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா மானிய உதவியில் கடன் உதவி பண்ணணும். அந்த மாதிரி மானியத்தில் கடன் உதவி பண்ணாங்கன்னா இப்போ புதுசாக வர அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் இந்த தொழில் செய்ய விருப்பப்படுவாங்க. ஒரு நெகமம் கைத்தறி சேலையை உருவாக்க பருத்தி நூல் தயாரித்தல், சாயம் தோய்த்தல், கஞ்சி போடுதல் உள்ளிட்ட பல கட்ட உழைப்பு தேவைப்படுகிறது. ஒரு குடும்பம் ஒரு சேலையை முழுமையாக நெய்து முடிக்க 2 முதல் 3 நாட்கள் வரை ஆகிறது. ஆனால் விசைத்தறி உற்பத்தியின் அதிகரிப்பு, குறைந்த கூலி மற்றும் சந்தை போட்டி காரணமாக கைத்தறி தொழில் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது. எங்கள் நெசவாளர்கள் கூட்டுறவு சொசைட்டின்னு இருக்குங்க. அதில் உறுப்பினராக அதிகமாக சேர்த்துறது இல்லைங்க. உறுப்பினர் சேர்த்து இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை வருங்க. இந்த மாதிரி கைத்தறிக்கு தேவையான உபகரணங்களை கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்றது இல்லைங்க. கவர்மெண்ட்டோட சலுகை எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம போய் மேலே போய் சொல்கிறதுக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்தி பழக்கவும் இல்லைங்க. அரசியல் ரீதியாக எங்கள் தேவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கும் ஆளும் இல்லைங்க. இப்போ எங்கள் கைத்தறி இதை கவர்மெண்ட்டுக்கு நலிவடைஞ்சிட்ருக்கணும் கைத்தறி. இது நம்ம அரசாங்கத்துக்கு சொல்ல முடியறது இல்லைங்க. கைத்தறி என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, தமிழர்களின் பாரம்பரியத்தையும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் தாங்கி நிற்கும் அடையாளம். எனவே இளைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள், நியாயமான கூலி, தேவையான உபகரணங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை அரசு உறுதி செய்தால் மட்டுமே நெகமம் கைத்தறியின் பாரம்பரியமும் நெசவாளர்களின் வாழ்க்கையும் மீண்டும் புத்துயிர் பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.